ஸோ ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. ஸோ இது வந்து கிளாஸ் 12 ஃபிசிக்ஸோட கடைசி பார்ட்டில் வரக்கூடிய ஒரு சாப்டர். அண்ட் இது ஆக்சுவலாக ஒரு சாப்டர் கிடையாது, இது 2 சாப்டர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியன்ற 2 சாப்டர். பட் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம சேர்த்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த சாப்டரோட லெக்சர் 1. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பிஃபோர் ஆட்டம்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீடு அப்படின்னு எடுத்துக்கலாமே. வீடு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு ஹோல் பீஸாக தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பார்க்கும்போது ஒரு ஹோல் பீஸாக தெரியுது. பட் ஆனால் அது உருவாக்கும் போதே அப்படி மொத்தமாக தான் உருவாகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லையா. ஸோ அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்குது? பிரிக்ஸிலேருந்து ஆரம்பிக்குது. பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து வால்ஸாக மாறும். வால்ஸ் எல்லாமே சேர்ந்து ரூம்ஸாக மாறும். அண்ட் ரூம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஹவுஸாக மாறுது. கரெக்டாக? ஸோ இப்படி ஒரு ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் என்டிட்டிக்கு இந்த மாதிரி சின்ன 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 பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு பெரிய ஹவுஸாக மாறி இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்கட்டும், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பென், நீங்கள், நான் அப்படின்ற எல்லாருமே சின்ன 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 பார்ட்டிகல்ஸ்னால தான் உருவாயிருக்கும். அந்த சின்ன 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 பார்ட்டிகல்ஸ் தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ டால்டன், ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, all elements consist of very small particles. consist of அப்படிங்கிற வார்த்தையை விட made up of அப்படிங்கிற வார்த்தை இன்னும் பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ all elements are made up of very small particles called atoms. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஆட்டம்ஸ் எல்லாமே இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னார். இன்டிவிசிபிள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்டம்ஸுங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு, அதை இன்னும் மற்ற வகையாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆட்டம்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம், ஹீலியம் ஆட்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார், டால்டன் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஓகேவா? பட் லேட்டர் ஸ்டேஜஸில் நமக்கு தெரியும் ஆட்டம்ஸை இன்னும் பிரிக்க முடியும். ஆட்டம்ஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறோம். வாட் இஸ் அன் ஆட்டம்? இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இன்டு விச் மேட்டர் கேன் பி டிவைடட் வித்தவுட் ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதாவது மேட்டர் அப்படின்னா என்ன? anything that has mass and occupies space. கரெக்டாக? இதுதானே நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து மேட்டரை நம்ம பிரிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, லைக் துகள்களாக, அதாவது பார்ட்டிகல்ஸாக சின்ன சின்னதாக உடச்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, நம்ம உடச்சி இருக்கிறதுலே சின்னதான பார்ட்டிக்கலாக எது வரும்னா ஆட்டம் தான் வரும். அதுக்கு மேலே அதை உடைக்கணும்னா அதுக்கு மேலே எலக்ட்ரிக்கலி சார்ஜான பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத இந்த டெஃபினிஷன் சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதில் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ஆட்டமை உடச்சா அதில் இருக்கிற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸான ப்ரோட்டான்ஸோ இல்லை எலக்ட்ரான்ஸோ ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பார்ட்டிக்கல் வருதோ அதை தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோன்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து மெயினாக வருது. அப்போது அங்கேருந்தே ஒரு கொஸ்டின் வரும். ஹவு டஸ் இட் லுக்? ஆட்டம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்குமா, க்யூப் மாதிரி இருக்குமா, சின்னதாக இருக்குமா, பெருசாக இருக்குமா? சின்னதாக இருக்கும்னு தெரியும், எவ்வளோ சின்னதாக இருக்கும்? இந்த மாதிரி நிறைய கேள்வி வருது. ஸோ
அப்படி கேள்விகள் வர்றப்போ சயின்டிஸ்ட் எல்லாரும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்களோட தியரிஸை, அதாவது இப்போ நான் ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆட்டம்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுவேன். அண்ட் சம்டைம்ஸ் அதுக்கு ப்ரூஃபும் கொடுப்பேன், நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றதுக்கான காரணமும் சொல்லுவேன். அந்த மாதிரி மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு சொன்னது தான் தாம்சன். தாம்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கவரி ஆஃப் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன? சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா particles that are within the atom or inside the atom. சரியா? ஸோ ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தால் 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சார்ஜை குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னது? பார்ட்டிகளோட நேம்ஸு, இதெல்லாம் அதோட சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் அதை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது தான் ஜே தாம்சன். இவரை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இவரை பற்றி இல்லை, பட் இவர் கண்டுபிடிச்சா இவர் சஜஸ்ட் பண்ண அந்த மாடலை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஜே தாம்சன் அண்ட் எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாரு? 1897 கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது புரோட்டானுங்கிறது தான் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது ஆட்டம்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் புரோட்டானாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா ரூதர்ஃபோர்ட். அண்ட் ரூதர்ஃபோர்ட் இதை எப்போ கண்டுபிடிச்சிருக்காரு? 1909 கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு நியூட்ரான், அதுக்கு வந்து சார்ஜே இல்லை, ஸோ இட்ஸ் நியூட்ரல் இன் த சென்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அண்ட் இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜேம்ஸ் சாட்விக். அண்ட் நியூட்ரான் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா 1932 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நியூட்ரான் கண்டுபிடிச்சி இன்னொரு 100 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப எவால்வ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்து இப்போ மெயினான மேட்ருக்கு வரும், தாம்சன்ஸ் மாடல். ஸோ தாம்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்டம் பார்க்குறதுக்கு ஒரு வாட்டர் மெலான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்குறதுக்கு காமெடியாவோ இல்லை சிரிப்பாவோ கூட இருக்கலாம். பட் ஆனால் அவர் அதுக்கு வந்து அவர் அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது அதுக்கு மீனிங்கும் சொல்கிறாரு. ஒரு வாட்டர் மெலான் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? 1 செகண்ட். ஸோ ஒரு வாட்டர் மெலான் அப்படின்னா என்ன இருக்கும்? இங்கே ரெட் கலரில் இருக்கா? அதாவது அந்த ஃப்ரூட், அந்த ஆக்சுவல் ஸ்வீட்டான பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மொத்த ஸ்வீட்டான பார்ட்டை தான் அவர் என்னன்னு சொல்ல வராரு? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், அந்த ரெட் கலர் எல்லா பார்ட் எல்லாமே எப்படி இருக்குது? கண்டினியூஸாக இருக்குல்ல. அதாவது அங்கங்கே ஒரு டாட் மாதிரி இல்லாமல், பார்ட்டிக்கல் மாதிரி இல்லாமல், ஒரு பாத்திரத்தில் குழம்பு ஊற்றுனா அந்த குழம்பு கண்டினியூஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஃபுல்லாக பாருங்கள் கண்டினியூஸாக இருக்குது. சரியா? அந்த மாதிரி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற ஒரு கண்டினியூஸ் விஷயமாக தான் பாசிட்டிவ் சார்ஜை சொல்கிறாரு. அடுத்தது எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெடட் இன் த ஸ்பியர். இப்போது இது வந்து ஆக்சுவலாக நான் பாதியாக வெட்டின வாட்டர் பலூன். ஓவரால் பார்க்கும்பொழுது ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியராக இருக்குன்றதே சொன்னார். சரியா? ஆட்டம் இஸ் ஸ்பெரிக்கல் அப்படின்றதையும் சொன்னார். அண்ட் அந்த ஸ்பியரை பாதியாக வெட்டி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்படி வெட்டும்போது இந்த ஸ்பியர் உள்ள ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அண்ட் அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த பாசிட்டிவ் சார்ஜில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எம்பெடட் இந்த ஸ்பியர்னால் அங்கங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே வாட்டர் மெலனில் எப்படி ரெட் கலர் ஃப்ரூட்ஸுக்கு நடுவில் அங்கங்கே பிளாக் கலர் சீட்ஸ் எல்லாம் எம்பெட் ஆகிருக்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எம்பெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது இப்போ இதை பார்க்கும்போதே அவருக்கு என்ன ஞாபகம் வருது? வாட்டர் மெலான் ஆர் ப்ளம் புட்டிங் அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ அதனால தாம்சன்ஸ் மாடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாட்டர் மெலான் மாடல் ஆர்
ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னார், அதுதான் இன்னைய வரைக்கும் ஆட்டம்குள்ளே ட்ரூவாகவே இருக்குது. தி என்டையர் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதாவது ஒரு ஆட்டம்குள்ளே எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்றதை அவர் சொன்னார். ஸோ amount of positive charge equal to amount of negative charge. ஓகேவா? இதெல்லாம் தான் அவர் சொன்னார். ஸோ இங்கே இருக்கிற டயக்ராம் இருக்குல்ல, இதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தாம்சன்ஸ் மாடல். இந்த மாதிரி ஒரு ஸ்பியரில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த மொத்தமும் தான் பாசிட்டிவ் சார்ஜு, அண்ட் அங்கங்கே எம்பர்டாக இருக்கிற இதெல்லாம் தான் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் இங்கேருந்து தான் எலக்ட்ரான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் அப்போவே சொல்லிட்டார், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாட்டாக ஒரு பார்ட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜை வந்து தாம்சன் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி தான் ஆட்டம்குள்ளே இருக்குன்றது தான் தாம்சனோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது, இதை ஏன் தப்புன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஓகேவா? லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னாலே அவர் சொன்னதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவர் சொன்னது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிளாக இல்லை. மேபி நம்ம ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது ஆட்டம் தாம்சன் சொன்ன மாதிரி இருந்திருந்தால் நமக்கு ஒரு வகையான ரிசல்ட் கிடச்சிருக்கணும். பட் நமக்கு வேறு டைப் ஆஃப் ரிசல்ட் தான் கிடச்சிது. சரியா? இப்போது இஃப் இன்கேஸ் தாம்சன் சொன்னது கரெக்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ தாம்சனோட ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது ரிசல்ட் ஏன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து தாம்சன் சொன்னது இன்கரெக்ட், தப்பாக இருக்குது, இல்லை தாம்சன் சொன்னதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் பி வரும், வேறு ஏதோ ரிசல்ட் வரும். அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இந்த ரிசல்ட் பி தான் வருது. அதாவது வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் தாம்சன் சொன்னது ஒர்க் அவுட் ஆகலை. என்ன ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இட் couldn't explain the concept of spectral lines in the form of series. இந்த பாயிண்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம அடுத்தடுத்த லெக்சர்ஸில் பார்க்கலாம். டு பி டிஸ்கஸ்ட். ஓகேவா? அதாவது இப்போது ஜென்ரலி வந்து இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால இந்த பாயிண்ட்டை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், இட் couldn't explain the scattering of alpha particles through large angles in the alpha scattering experiment. இதுதான் நம்மளோட தாம்சன் மாடலையும் நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடம். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம். இந்த ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது வந்து 2 சயின்டிஸ்ட். ஓகேவா? போய் இதை கண்டுபிடிங்க. ஹூ ஆர் தி 2 scientists who did this experiment? இதை கண்டுபிடிச்சி இதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டோட மாடலை வந்து இது வழியாக தான் கண்டுபிடிச்சாங்க. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக பண்ணது ரூதர்ஃபோர்ட் கிடையாது, வேறு 2 சயின்டிஸ்ட் பண்ணாங்க. அந்த 2 சயின்டிஸ்ட் யாருன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப்பை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ஹீலியம் அயான் தான். சரியா? அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆல்ஃபா ரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆல்ஃபா ரேஸோட சோர்ஸ். ஓகேவா? இங்கிருந்து நம்ம ஒரு சின்ன ஸ்லிட்டு வழியாக அந்த ரேஸை இப்படி பாஸ் பண்ண வைக்கிறோம். 1 செகண்ட். ரேஸை வந்து இப்படி பாஸ் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இப்படி பாஸ் ஆகிற ரேஸ் ஒரு தின் கோல்டு ஃபாயில் மேலே படுது. சரியா? பட்டு ரிஃப்ளெக்ட் ஆர் டிஃப்ளெக்ட் ஆகுது. அங்கேருந்து போயிட்டு அந்த பார்ட்டிக்கல் போய் இப்படி இந்த மாதிரி வெவ்வேறு டைரக்ஷன்ஸில் போய் படுது. இப்படி படுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை படுறதுனால நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லைன் இங்கே நான் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து லெட் அஸ் சே இங்கே வந்து
இப்போ வந்து என்னென்ன அப்சர்வேஷன் ஆச்சு அப்படின்னா, இதை வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து அப்படியே போயிடுச்சு, அதாவது எங்கேயுமே படலை, டிஃப்ளெக்டே ஆகலைன்னா நேராக வந்துச்சுன்னா நேராக போயிடுச்சு. இப்போ இங்கே எதை முட்டி இருந்துச்சுன்னா தான் இப்படி டைரக்ஷன் மாறும், டைரக்ஷன் மாறாதனால அப்படியே நேராகவே போயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆல்ஃபா வேர் அன்டிஃப்ளெக்ட், ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லை, டைரக்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, சரியா? சில பார்ட்டிகல்ஸ் எல்லாமே லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆச்சு, ரொம்ப அப்படியே அப்படி ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக டிஃப்ளெக்ட் ஆகாமல் ரொம்ப லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். ஃபியூ காட் மைனர் டிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொம்ப 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 ஸ்லோ, ஒரு 100ல் ஒரு லட்சத்தில் 1 இல்லை 12,000 அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் போய் அட்டாக் ஆகி அப்படியே திருப்பி வந்துடும், அதாவது போய் மோதி அதே வேலையில் திருப்பி வந்துடுறது. வெரி ஃபியூ காட் டிஃப்ளெக்டட் பை 180 degrees, ஓகேவா? ஸோ போன வழியிலேயே அப்படியே திரும்பி வருது, அதான் இது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அங்கே பார்த்த விஷயங்கள், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலேருந்து நமக்கு இந்த பாயிண்ட்ஸில் தான் தெரிய வந்துச்சு, சரியா? ஸோ 1 செகண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் என்சிஆர்டியில் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற இமேஜஸும் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், தி என்டையர் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆல்மோஸ்ட் தி என்டையர் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் அ வெரி டைனி ரீஜன் அட் இட்ஸ் சென்டர். திஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் த நியூக்ளியஸ். இங்கே தான் நம்ம செகண்ட் சாப்டர், அதாவது நியூக்ளியஸ் அப்படிங்கிற வார்த்தையே இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வருது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் சொன்னேன்ல, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அன்டிஃப்ளெக்டடாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? மோஸ்ட் ஆஃப் த ஏரியா, இப்போ இதை ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கலாமே, மோஸ்ட் ஆஃப் த ஏரியா இன் தி ஆட்டம் வந்து என்னவா இருக்குது? எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இதை பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு நான் சொல்கிறேன், அண்ட் அதுக்கான விளைவுகளை இங்கே எழுதுகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் அன்டிஃப்ளெக்டட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் தி ஆட்டம் இஸ் எம்டி, இதுதான் அர்த்தம், ஓகேவா? அடுத்தது, a few got minor deflection அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸ்லேயும் அங்கங்கே என்னமோ இருக்குது, அது நமக்கு புரியுது. ஏன்னா ரொம்ப சின்னது தானே வந்து லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ என்னமோ இருக்குது, பட் சின்னதாக இருக்குது, அது நமக்கு புரியுது. மூணாவது, வெரி ஃபியூ காட் டிஃப்ளெக்டட், அதுக்கான விளைவு தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிற பாயிண்ட். ரொம்ப ஃபியூ மட்டும் போய் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னல, டிஃப்ளெக்டட் பை 180 degreesனு. ஸோ அதுலேருந்து என்ன தெரிய வருது? அந்த மொத்த பாசிட்டிவ் சார்ஜுமே ஒரு சின்ன இடத்துல தான் கன்ஃபைன் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஒன் செகண்ட். மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டரில் ஒரே இடத்துல தான் இருக்குது. அண்ட் அதோட மொத்த மாஸ், அதாவது மொத்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மொத்த மாஸுமே ஒரு சின்ன ரீஜியனில் அதோட சென்டரில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து தெரிய வந்த விஷயம். இங்கிருந்தே நமக்கு தாம்சன் மாடலோட மிஸ்டேக் தெரிஞ்சிருச்சு. தாம்சன் மாடல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லுச்சுல்ல, அப்படி பார்த்தா இது மொத்தமுமே பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருந்திருக்கணும். பட் ஆனால் அப்படி இல்லை. அப்படி மொத்தமுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எல்லாமே 180 டிகிரியில் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும்ல, ஆனால் ஆகலையே. ஸோ பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது ரொம்ப ஒரு சின்ன ஏரியாவில்
கன்ஃபைன்ட் ஆகிருக்கு. அண்ட் அதில் தான் முக்கால்வாசி மாசும் அதில் தான் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, the nucleus is surrounded by electrons with a plenty of empty space in the atom. நான் சொன்ன மாதிரி இங்கே எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, the nucleus is surrounded by electrons. ஸோ நியூக்ளியஸை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நான் இப்போதைக்கு ஒரு 3 எலக்ட்ரான் வரைகிறேன், பட் இன்னும் நிறைய எலக்ட்ரான்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அங்கங்கே இப்படி நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. கரெக்டாக, அதுதான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அடுத்தது, the negatively charged electron revolves around the nucleus in different orbits. இப்போ தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது சும்மா அங்கேயெல்லாம் இல்லை, அது இந்த நியூக்ளியஸை சுற்றி வெவ்வேறு ஆர்பிட்ஸில், அதாவது ஒரு சர்க்குலர் பாத்தில் நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரானு, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இந்த மாதிரி இன்னும் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிருக்கேன். சரியா? ஸோ 3வது பாயிண்ட் படி நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? கரெக்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்ல வராங்க, தி ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். That is, the total positive charge in the nucleus is equal to the total negative charge. அதான, இது ஒரே விஷயம் நான் சொன்னல, தாம்சன் மாடலில் இன்னைய வரைக்கும் ட்ரூவாக இருக்கிறது இந்த ஒரே விஷயம் தான். எப்பயுமே ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இங்கே எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு தான் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஆட்டம் இஸ் பேலன்ஸ்ட், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகேவா? இதெல்லாம் தான் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் தி ஆட்டம். ஸோ இப்போ ரூதர்ஃபோர்ட் மாடல் பார்க்க எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும், அண்ட் அந்த ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஓவரால் ஆட்டம்குள்ளே நிறைய எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. முக்கால்வாசி மாசும் என்டையர் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டரில் தான் இருக்குது. அண்ட் இது போக வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அவ்வளோதான். அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் ரூதர்ஃபோர்ட் மாடலில் அவர் சொல்ல வந்தது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட விளைவில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள். இப்போது இன்றைக்கி நம்ம இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனேவே உங்களுக்கு தோணும், ஓகே நம்ம இப்போ இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது ரூதர்ஃபோர்ட் மாடல் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ரூதர்ஃபோர்ட் மாடலுங்கிறது ஒரு முக்கியமான மாடல், நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கிற மாடல். பட் ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஓகே, பிரச்சனைக்கு போக முன்னாடி இங்கே இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். The centripetal force that is required by the electron to revolve is it's provided by the electrostatic force of attraction. இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க சர்க்குலர் மோஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில். கரெக்டாக? ஸோ இப்படி ஒரு விஷயம் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னாலே அதுக்கு ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபேக்ட் கிராவிடேஷன். ஸோ இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் சிபி ஃபோர்ஸ்னு எழுதுகிறேன். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள் கிராவிடேஷன். சன்னோட கிராவிடேஷன் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ஆக்ட் ஆகி தான் பூமியை சுத்த வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இங்கே சுற்றிட்டு இருக்கிற நெகட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நான் டபுள் சைடட் ஆரோ போடுறதுக்கு இன்னும் பெட்டராக நான் ஒன்று பண்ணுறேன் இருங்க. நெகட்டிவ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ்ல. ஸோ இப்படி எழுதுறேன். ஸோ ஓகே ஃபைன், டபுள் சைடாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்படி இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகி இந்த ப்ரோட்டானை சுற்றி நியூக்ளியஸை சுற்ற வைக்குது. ஓகேவா? இதுதான் இன்னொரு பாயிண்ட் டு பி கன்வேட். இப்போ வருவோம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் மாடல். ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்ன பிரச்சனை, இதை பொறுமையாக வாசித்து பார்ப்போம். when the electrons revolve around the nucleus they are continuously accelerated. கரெக்டு தானே? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும்போது சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கும். அண்ட் இப்போ ஒரு இப்போ சென்டரில் 1 செகண்ட், இப்போ சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அண்ட் அதை சுற்றி இப்போதைக்கு ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கலாம். சிம்பிளிசிட்டிக்காக இங்கே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இது சுற்றிக்கிட்டே இருக்குது. சுத்த வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இது சுத்த அதுக்கு ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும்ல. as it revolves
இட் வில் லூஸ் எனர்ஜி. கரெக்டா? அதுக்கிட்ட இருந்து எனர்ஜி போய்கிட்டே இருக்கும். அதோட எனர்ஜி ஏதோ ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு எனர்ஜி தான் அது மோஷன் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த எனர்ஜி குறைய குறைய இந்த ரேடியஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்ல. அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கிறது எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து சுற்றும். கரெக்டாக? இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் உள்ளே அப்படி உள்ளே சுற்றி 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 போய் கடைசியாக எங்கே நியூக்ளியஸ்குள்ளேயே போய் விழுந்துரும்ல. இதை பற்றி எதுவுமே ரூதர்ஃபோர்ட் சொல்லலை. இதுக்கான பதிலும் ஏன் வந்து உள்ளே விழலை, அண்ட் ரியாலிட்டியில் கரெக்டு தானே, எலக்ட்ரான் ஒன்றும் போய் நியூக்ளியஸ்குள்ளே விழுறது கிடையாது. ஸோ அது ஏன் விழலை அப்படிங்கிறதுக்கு ரூதர்ஃபோர்ட் கிட்ட பதில் இல்லை. ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா அதாவது இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி சுற்றி 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 அதோட எனர்ஜி லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். லூஸ் ஆக அது சுற்றுற அந்த ஆர்பிட்டோட ரேடியஸும் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அந்த நியூக்ளியஸ்குள்ளேயே விழுந்துடும். இதுதான் தியரிட்டிக்கல், இப்படி தான் நடக்கணும். ரியாலிட்டியில் அப்படி நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு பதிலும் இல்லை. இது பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, ரூதர்ஃபோர்ட் மாடலை பொறுத்த அளவில் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது ஒரு சில ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். அது எமிட் பண்ணுற ரேடியேஷன் ரூதர்ஃபோர்ட் மாடலை பொறுத்த அளவில் கண்டினியூஸாக இருக்கணும். பட் ஆனால் கண்டினியூஸாக இருக்கணும்னா மொத்த ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே இப்போ வந்து லெட்டஸே ஒரு 1 Hz, 1.1 Hz, 1.2 Hz, 1.3 அப்படி கண்டினியூஸான இடத்துல ஃபுல்லாக இதில் எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் இது ஒரு கிராஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மொத்த எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்லேயுமே இதனால் எமிட் பண்ண முடியணும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ ஹைட்ரோஜன்லாம் இருக்கிறதுனால அது பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் எமிட் பண்ணும். ஸோ இங்கே இந்த கேப் இருக்குது. இது மேபி இது 1 Hz இருக்கலாம், இது மேபி வந்து ஒரு 5 Hz இருக்கலாம். சரியா? இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் தான் அது ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அது கண்டினியூஸாக இல்லை. ஸோ இந்த லைன் ஸ்பெக்ட்ரம், அதாவது இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த கிராஃபை தான் லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ரூதர்ஃபோர்ட் மாடல்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக ரூதர்ஃபோர்ட் மாடலுக்கு இருக்கிற 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத டக்குன்னு நான் ரீகேப் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி பார்த்தோம், எங்கே ஆரம்பித்தோம், எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆட்டமை பற்றி அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு டால்டன் தான் வந்து ஆட்டம்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறத சொன்னாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஆட்டமோட மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தப்போ தாம்சன் வந்து அவரோட ப்ளம் புட்டிங் மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இஷ்யூஸை பற்றியும் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் மாடல், தாம்சன் மாடலில் உள்ள ஒரு சில பிரச்சனைகளை ரூதர்ஃபோர்ட் மாடல் சால்வ் பண்ணுச்சு. அது என்ன, அண்ட் அந்த மாடல் என்ன, அண்ட் ரூதர்ஃபோர்ட் மாடலில் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த எல்லாமே இதுதான். அண்ட் இதுக்கு நடுவில் அந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண அந்த 2 சயின்டிஸ்ட் பேர் என்னன்றதை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் பார்க்கலாம். சரியா? போர் அப்படிங்கிறது இன்னொரு சயின்டிஸ்ட், அண்ட் அவர் ஆட்டமை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணார், ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னார், அண்ட் இந்த சயின்டிஸ்டோட மாடலில் இருக்கிற இஷ்யூஸை அவர் சால்வ் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.